marvel in your eyes, swimming in your sky. Never been this high or this high. You feel like kryptonite, sparks fly like dynamite, reflecting in your light, beaming bright. You know I'm so much stronger when you're touching me. I've got what I can't handle, but I know I need one look and I'll surrender. Hi viewers, welcome to Tamil Trip. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, சுமார் ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துட்டு இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே ஊர் சுற்ற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 நேம் சொல்கிறாங்க, அதில் சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நேம் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வரணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கோடு அப்படிங்கிற இடத்துல ரைட் சைடு திரும்பி நம்ம மலம்புலா ரோட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம பாலக்காடு போயிட்டு மலம்புலா போயிட்டு வரணும். கரெக்டாக மலம்புலாந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தள்ளினா கஞ்சிக்கோடு ரோட்டில் அணைக்கல் அப்படிங்கிற ஊருக்கு போகிற ரோடு இருக்கும். ஸோ அந்த வழியாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் நம்ம போகிற மாதிரி இருக்கும். இந்த 18 கிலோமீட்டருமே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போது. நம்ம போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா சில பேர் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்க முடியும். பைக் ரைடு விரும்புகிறவங்களுக்கு இந்த ஒரு செமையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். நான் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த இடத்துக்கு வரும்போது முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இருட்டாகிறதுக்குள்ள நீங்கள் வெளியே போயிருங்க. ஏன்னா யானைகள்லாம் வந்து அதிகமாக இறங்கும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சிறுத்தை கூட 2 பார்த்ததா சொல்கிறாங்க லாக்டவுன் டைமில். ஸோ நீங்கள் இருட்டாகிறதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே போயிருங்க. சப்போஸ் இங்கே லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா நாடன் தட்டுக்கடைன்னு சொல்லுவாங்க. இங்கே என்ன அப்படி ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஸ்டைலும் சாப்பாடு செஞ்சு தர்றாங்க, நம்ம தமிழ்நாடு ஸ்டைலும் சாப்பாடு செஞ்சு தர்றாங்க, வீட்டு ஸ்டைலே பண்ணி தர்றாங்க. அதுதான் இங்கே இருக்கிற ஸ்பெஷல். ஒரு சாப்பாடு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ஃபிஷ் பொரிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பீஸ் இருக்கும், 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு மீன் துட்டு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா தான் இருக்குது. நான் சாப்பிட்டு நல்லா இருக்குது. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். சாப்பாடு முடிச்சாச்சு. நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சில வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் சில காட்சிகள் நம்ம பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்னாம்புழான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி மலையிலேருந்து அப்படி வடிஞ்சு அப்படி பார்த்தீங்கன்னா மலம்புழா டேமுக்கு போகும். இங்கே பார்க்க முடியும். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கவேங்கிற இடத்த பார்க்க போகிறோம். கவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. படம் எல்லாம் இங்கே வச்சு எடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய மைதானம் மாதிரியும் நம்ம சைடு ஃபுல்லாக மலையும் பார்க்க முடியும். அது சம்மரில் பார்க்குறதுக்கு உண்மையாக செம்மையாக இருக்கும். இப்போ தண்ணி இருக்கிறதுனால இதில் சில காட்சிகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம போக வேண்டிய இடமே இன்னும் வரல. ஸோ அடுத்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா வேளாம்பொட்டைன்னு சொல்கிறாங்க. வேளாம்பொட்டை வனவாசம் அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. இதோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லொக்கேஷன் போட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு கட் ரோடு உள்ளே போகும். அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் சிமெண்ட் ரோடு அப்புறம் மண் ரோடாக வரும். ஒரு 200 மீட்டர் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆறு ஓடும். நீங்கள் எங்கே வேணால் இறங்கி குளிச்சிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் உள்ளே போய் குளிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு உள்ளே போக போக ஃபாரஸ்ட் ஏரியா தான். செலவே இல்லாமல் ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்தில் இப்படி ஒரு குளியல் போட்டு போகிறது உண்மையான ஒரு செமையான எக்ஸ்பீரியன்ஸ் தான். குளிக்கும்போது நம்ம கால்களை பார்த்திங்கன்னா மீனெல்லாம் வந்து கடிக்கிறத பார்க்க முடியும். அது உண்மையுமே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு செமையான பிளேஸ் சொல்லலாம். ஏன்னா சில பேர் ஃபோட்டோ எடுக்கிறது நம்ம பார்க்க முடிஞ்சது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே கூட்டிகிட்டு வந்து இங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம். நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லை இந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ நம்மளோட இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.